Hello students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல past perfect continuous tense வந்து பார்க்க போறோம். Past perfect continuous tense ஓட sentence structure and then past perfect continuous tense எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். Past perfect continuous tense ஓட sentence structure subject plus had been plus verb one plus ing plus object. ஓகேங்களா? continuous tense அப்படினாவே உங்களுக்கு என்ன வந்துரும்? verb one plus ing வந்துரும். இங்க past perfect அப்படிங்கும்போது had been plus verb one plus ing வரும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள், she had been watching TV for 2 hours. ஓகேங்களா? இதுல see அப்படிங்கிறது subject, had been watching அப்படிங்கிறது verb. Next, past perfect continuous tense எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். First one, it is used to express a repeated actions in the past. ஓகேங்களா? ஸோ பாஸ்ட்ல நடந்த repeated actions வந்து denote பண்றதுக்கு நம்ம இந்த past perfect continuous tense யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், I had been trying to contact you. ஓகேங்களா? ஸோ உங்களை கான்டாக்ட் பண்ண நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்க ரிப்பீட்டடா வந்து இது பாஸ்ட்ல ரிப்பீட்டடா இவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதனால இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் எக்ஸாம்பிள், he had been trying to get a good job. ஓகேங்களா? ஸோ அவங்க ஒரு நல்ல ஜாப் வாங்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இது பாஸ்ட்ல ரிப்பீட்டடா நடந்த ஒரு ஆக்ஷன். ஸோ அதனால இதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட், second one, it is used to express an action that had happened in the past. ஓகேங்களா? and its effect were still visible in the past. ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த past perfect continuous tense எங்க யூஸ் பண்ணுவோம்னா, பாஸ்ட்ல நடந்த ஒரு ஆக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்ட்ல நடந்திருக்கு, ஆனா அதனுடைய எஃபெக்ட், ஓகேங்களா, அதனுடைய விளைவுமே வந்து ஸ்டில் வந்து பாஸ்ட்ல வந்து இருக்கு, விசிபிளா இருக்கு. அப்படிங்கும் போது அதை வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லுவோம். எக்ஸாம்பிள், she had been playing tennis when the news of her selection came in. ஓகேங்களா? அதாவது அவ அந்த நியூஸ் வர வரைக்கும் அவ செலக்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. ஸோ அப்போ வரைக்கும் அவ என்ன பண்ணிருக்கா, she had been playing tennis. அவ டென்னிஸ் விளையாட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், I had been reading novel for 2 hours when she asked me about its plot. இந்த வீடியோல பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.